அன்பார்ந்த பிள்ளைகளே, அருமை பெற்றோர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டும் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளைகளே, கடந்த வகுப்புகளில் நீங்கள் கற்ற விடயங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலும் தேர்ச்சி 4 தொடர்பாக முதன்மையேடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வார் எனும் தேர்ச்சிக்கு அமைய இன்றைய வகுப்பும் தொடர இருக்கின்றது. கடந்த வகுப்பிலே பிள்ளைகள் காசு பெறுவனவு நாட்குறிப்பேட்டினுடைய அமைப்பு ஒன்று எவ்வாறு இருக்கும் என்கிற விடயத்தை நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கணக்கு விடயங்களுக்கு செல்ல முன்னர் இன்னொரு சிறிய விடயத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வோமாக இருந்தால் கணக்கு விடயங்களை இலகுவாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனவே பாருங்கள் பிள்ளைகள், கழிவுகள் டிஸ்கவுண்ட்ஸ், கழிவுகள் என்கிற ஒரு விடயமும் மிக பிரதானமானது. இதிலே அதிக நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கணக்கீட்டு சமன்பாடை நீங்கள் கற்றிருக்கின்ற போது அந்த கணக்கீட்டு சமன்பாட்டிலும் இந்த கழிவுகள் தொடர்பான சிறியோர் அறிமுகத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்கள். கழிவுகளுக்குரிய தாக்கங்கள் பற்றியும் இரட்டை விளைவுகளை பற்றியெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கலந்துரையாடி இருக்கிறீர்கள். எனவே பிள்ளைகளே, கழிவுகள் என்பது வணிகர்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் தங்களது விற்பனைகளை அதிகரித்து கொள்வதற்காக தமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்ற ஒரு விதமான சலுகை என நாங்கள் குறிப்பிட முடியும். உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களிலே கணக்கீட்டுக்குரிய பரீட்சை வினாத்தாள்களில் கழிவு என்றால் என்னென்று அவ்வாறான வினாக்கள் எல்லாம் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்றே சொல்லலாம். எனவே பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு சுய விளக்கம் இருக்க வேண்டும். கழிவு என்கிறது என்ன? இப்போ சாதாரணமாக டிஸ்கவுண்ட் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது தங்களுடைய விற்பனைகளை அல்லது வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்தி கொள்வதற்காக, அதிகரித்து கொள்வதற்காக தமது வாடிக்கையாளர்களுக்கு வணிக நிறுவனங்களோ வணிகர்களோ வழங்குகின்ற ஒரு சலுகையை நாங்கள் கழிவு என குறிப்பிட்டு கொள்ள முடியும். அந்த வகையிலே பாருங்கள் பிள்ளைகள், கணக்கீடை பொறுத்தவரையில் எங்களுக்கு இந்த கழிவுகள் தொடர்பாக 2 விதமான கழிவுகள் முக்கியம் பெறுகின்றன. இப்போ உண்மையில் இந்த கழிவுகள் தொடர்பாக நீங்கள் வணிக கல்வி பாடத்திலும் பின்னர் கற்பீர்கள். வணிக கல்வி பாடத்திலே நீங்கள் கற்கின்ற பொழுது இன்னும் வித்தியாசமான கழிவு வகைகளை பற்றி நீங்கள் கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கணக்கீட்டு பாடத்தை பொறுத்தவரையில், இந்த 4ஆம் தேர்ச்சியை பொறுத்தவரையில் கழிவுகள் தொடர்பாக பிரதானமான கழிவுகளான வியாபார கழிவு, காசு கழிவு எனும் 2 வகையான கழிவுகளை நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது போதுமானதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், கணக்கீட்டிலே நாங்கள் கருத்தில் கொள்ளுகின்ற பிரதானமான கழிவுகள், ஒன்று வியாபார கழிவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்று சொல்லுவோம். அடுத்தது காசு கழிவு, கேஷ் டிஸ்கவுண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ முதல் இந்த வியாபார கழிவு பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு பின்னர் காசு கழிவுகளை பற்றி நாங்கள் கற்கின்ற பொழுது அந்த காசு கழிவுகளை கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு, கொடுத்த கழிவுகளும்
பெற்ற கழிவுகளும் என வகைப்படுத்த முடியும் என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் விடயத்து வருகின்ற பொழுது முதல் நாங்கள் பார்ப்போம் வியாபார கழிவு, ட்ரேட் டிஸ்கவுண்ட். அநேகமாக கடைகளுக்கோ சந்தைக்கோ சென்று பொருட்களை வாங்குபவர்கள் மட்டுமல்ல, சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கூட இந்த வியாபார கழிவை நாங்கள் அனுபவித்திருக்கின்ற அல்லது பெற்று இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் இதுவரையும் அதை கற்காதவர்களுக்கு நாங்கள் வியாபார கழிவைத்தான் பெற்றிருக்கிறோம் என்று தெரியாமலே அந்த கழிவை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், வியாபார கழிவு என்கிறது என்ன என்ற விளக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கொள்வனவு விற்பனைகளின் போது, கொள்வனவுகளின் போது அல்லது விற்பனைகளின் போது பொருட்கள் சேவைகளின், பொருட்கள் மாத்திரமல்ல, பொருட்கள் சேவைகளின் பட்டியல் விலையில் இருந்து, இது மிக முக்கியமான ஒரு சொல், பட்டியல் விலையில் இருந்து குறைத்து விடப்படுகின்ற தொகை வியாபார கழிவு என நாங்கள் சொல்ல முடியும். வியாபார கழிவின்ற வரவிலக்கணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்வது சிறப்பானது. எனவே பிள்ளைகள் பாருங்கள், கொள்வனவு விற்பனைகளின் போது பொருட்கள் சேவைகளின் பட்டியல் விலையில் இருந்து குறைத்து விடப்படுகின்ற தொகை வியாபார கழிவென நாங்கள் சொல்ல முடியும். பரீட்சைக்கான வரவிலக்கணத்தை இவ்வாறு நாங்கள் வழங்க முடியும். இங்கே பட்டியல் விலை என்பது பொருட்களுக்குரிய அந்த பில்லில் குறிப்பிடப்படுகின்ற விலைகள். அந்த பில்லில் குறிப்பிடுகின்ற, பட்டியலில் குறிப்பிடுகிற விலைகளில் குறைத்து விடுகின்ற தொகை, அல்லது ஒரு பொருளின் மீது அச்சிடப்பட்டிருக்கின்ற விலையிலிருந்து குறைத்து விடுகின்ற விலை, அல்லது ஒரு பொருளுக்கு சொல்லப்பட்ட விலையிலிருந்து குறைத்து விடுகின்ற தொகை வியாபார கழிவென நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். கணக்கீட்டை பொறுத்தவரையில் இந்த வியாபார கழிவு தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்றால் பிள்ளைகள், இந்த வியாபார கழிவானது கணக்குகளில் பதிவு செய்யப்படுவதில்லை. பரீட்சைகளில் வியாபார கழிவை பற்றி வினாக்கள் வருகின்ற பொழுது வியாபார கழிவு தொடர்பாக நீங்கள் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயம், கணக்கீட்டில் இந்த கழிவு கணக்குகளில் பதிவு செய்யப்படுவதில்லை. வியாபார கழிவுக்கு கணக்குகளில் பதிவு இல்லை, இரட்டை பதிவு விடயங்கள் இல்லை என்கிற விடயத்தை நன்றாக நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். வியாபார கழிவை பற்றி ஏதும் உங்களிடம் கோட்பாட்டு விடயங்கள் கேட்கப்படுகின்ற பொழுது வியாபார கழிவுக்கு கணக்குகளில் பதிவுகள் இல்லை என்கிற விடயத்தை நீங்கள் குறிப்பிடுவதன் மூலம்தான் புள்ளிகளை பூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, அடுத்த விடயத்துக்கு போகின்ற பொழுது பாருங்கள், வியாபார கழிவு தொடர்பாக இங்கே நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். வியாபார கழிவை பற்றி பிள்ளைகள் இன்னமொரு விடயம் ஞாபகம் வைத்திருங்கள். ஒரு முறைமையான வணிகங்களில், ஃபார்மல் பிஸ்னஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், முறைமையான வணிகங்களில் இந்த வியாபார கழிவு ஒரு மாறாவீதமாக வழங்கப்படும். பொதுவாக ஒழுங்கமைந்த வணிகங்களில் வியாபார கழிவு எப்பொழுதும் மாறாவீதம் என்கின்ற பொழுது அது நிலையான வீதமாக வழங்கப்படும். உதாரணமாக 10 வீதம் கழிவென்றால் அது எந்த கால பகுதியிலும் அவர்கள் அந்த 10 வீத கழிவை வழங்குவார்கள். 20 வீதமாக இருந்தால் 20 வீதமான கழிவை வழங்குவார்கள். இப்போ நீங்கள் பிள்ளைகள் சில வேளைகளில் நீங்கள் வணிக நிறுவனங்களின் முன்பாக இந்த மாதிரியான பலகைகள், கழிவை பற்றிய இந்த தகவல்கள் அங்கே
காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இங்கே பாருங்கள் 10% ஆஃப் அல்லது சில வணிகங்களில் இவ்வாறு குறித்திருப்பார்கள். 10% என எழுதி இவ்வாறு வெட்டியிருப்பார்கள். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த வணிகத்தில் வாங்கப்படுகின்ற பொருட்களுக்கு 10% வியாபார கழிவு வழங்கப்படும் அல்லது 10% ஆஃப் என குறிப்பிட்டிருப்பார்கள். 10% கழிவு வழங்கப்படும். அந்த வணிகத்தில் நீங்கள் வாங்குகின்ற பொருட்களுக்கு 10% வியாபார கழிவு கிடைக்கும். இந்த வீதம் பொதுவில் நிலையான வீதமாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், புத்தக சாலைகளுக்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் புத்தகங்களை வாங்குகின்ற பொழுது எல்லா புத்தக சாலைகளுமே பொதுவில் 10% வியாபார கழிவை வழங்குகிறார்கள். இங்கே ஒரு உதாரணம் ஒன்றை நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் பிள்ளைகள். இந்த மாதிரி ஒரு பில் பட்டியல் இடப்படுகின்றது. பொருளில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விலை ரூபாய் 2500. நாங்கள் வாங்க வேண்டிய பொருளின் மீது குறிக்கப்பட்டிருக்கின்ற விலை, அச்சிடப்பட்டிருக்கின்ற விலை ரூபாய் 2500. அந்த வணிகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது 10% வியாபார கழிவு வழங்கப்படும் என. எனவே பாருங்கள், அந்த பொருள் இந்த கழிவிற்கு அமைய விற்பனை செய்யப்பட்ட விலை 2250 இருக்கிறது. பொருளின் மீது குறிக்கப்பட்ட விலை 2500. ஆனால் அந்த பொருள் எங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்ற விலை ரூபாய் 2250 இருக்கின்றது. எனவே இந்த பொருளினுடைய பட்டியல் விலையில் குறைக்கப்பட்டிருக்கின்ற தொகை ரூபாய் 250 இருக்கும். அப்போ அந்த 250 வியாபார கழிவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே இவ்வாறு நீங்கள் இந்த கணினி சேவைகளை வழங்குகிற நிறுவனங்கள் அல்லது கணினி கற்கைகளை நடாத்துகிற நிறுவனங்களில் பார்த்தீர்கள் என்றால் அதெல்லாம் சேவை விற்பனை நிலையங்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட பாடநெறிக்கு அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். முன்னர் அறவிட்டிருக்கின்ற கட்டணம் 10,000 அதை வெட்டி இருப்பார்கள். ரைட், முன்பு. இப்போது 6,500 என குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே பிள்ளைகள் பாருங்கள், முன்னர் 10,000, இப்பொழுது அதே பாடநெறியை 6,500க்கு கற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கே குறைக்கப்பட்டிருக்கின்ற தொகை ரூபாய் 3,500 இருக்கும். இந்த 3,500 வியாபார கழிவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே பிள்ளைகள், பொருட்கள் சேவைகளினுடைய விலைகளிலிருந்து குறைத்து விடப்படுகின்ற தொகை வியாபார கழிவு. இங்கே மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால், இந்த வியாபார கழிவுக்கு கணக்குகளில் எந்த விதமான பதிவுகளும் இல்லை. வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர் இருக்கக்கூடிய அந்த பெறுமதியே கணக்குகளில் பதிவு செய்யப்படும். வியாபார கழிவை நாங்கள் கணக்குகளில் பதிவதில்லை. வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பெறுமதியே கணக்குகளில் கொள்வனவாக அல்லது விற்பனையாக பதியப்படும் என்பதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வமாக இருந்தால் இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்க முடியும். இது ஒரு வணிகத்தினுடைய பட்டியலாக இருக்கின்றது. அப்போ இதிலே பாருங்கள், 10 மூடை அரிசி ரூபாய் 28,000, 25 கிலோகிராம் உளுந்து ரூபாய் 8,000, 5 கிலோகிராம் பயறு ரூபாய் 4,000. 3 விதமான பொருட்கள் கொள்வனவாளனால் வாங்கப்படுகின்றன. எனவே இந்த 3 பொருட்களினுடைய மொத்த பட்டியல் விலை ரூபாய் 40,000. இப்பொழுது வணிகம் 10% வியாபார கழிவு வழங்குவதாக குறிப்பிடுகின்றது. எனவே மொத்த பட்டியல் விலைக்கு
10% நாங்கள் பார்க்கின்ற பொழுது வியாபார கழிவு ரூபாய் 4000 இருக்கும். எனவே இங்கே இறுதியான மொத்த பெறுமதி 36,000. இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் பிள்ளைகள், கொள்வனவு செய்தவர் கொள்வனவென காட்டுவதோ விற்பனை செய்தவர் விற்பனை என காட்டுவதோ தங்களுடைய கணக்குகளில் இந்த 36,000 ரூபாய் மாத்திரமே. வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னருள்ள இந்த 36,000 ரூபாய் தான் கணக்குகளில் கொள்வனவாக அல்லது விற்பனையாக பதியப்படுகின்ற பெறுமதியாக இருக்கும். எனவே வியாபார கழிவை கணக்குகளிலிருந்து அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறான பட்டியலில் இருந்து பில்லில் இருந்து தான் நாங்கள் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், காசு கழிவு, கேஷ் டிஸ்கவுண்ட். காசு கழிவு கணக்கீட்டிலே மிக முக்கியமான கழிவு. கணக்கீட்டிலே முக்கியம் பெறுகின்ற பிரதானமான கழிவு. அல்ல, இன்னொரு விதமாக நாங்கள் சொன்னால் பிள்ளைகள், இரட்டை பதிவு முறைப்படி கணக்குகளில் பதிவு செய்யப்படுகின்ற கழிவு காசு கழிவு மட்டுமே. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இரட்டை பதிவு முறைக்கமைய கணக்குகளில் பதியப்படுகின்ற கழிவு காசு கழிவு மாத்திரமே. அப்போ இந்த காசு கழிவு என்பது என்ன? காசு கழிவு என்பது என்ன பிள்ளைகளே? இப்போ வியாபாரிகள் பண்டங்களை கடனுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது அந்த வியாபார வருமதியாளர்களிடமிருந்து அந்த வருமதிகளை விரைவாக வசூலித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. வணிகத்தினுடைய நிதி நிலைமையை, காசோட்டத்தை சிறப்பாக பேணுவதற்காக கடன் விற்பனைகளின் பிற்பாடு வியாபார வருமதியாளர்கள் தர வேண்டிய பணத்தொகையை விரைவாக வசூலித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ வியாபார வருமதியாளர்கள் அந்த வருமதிகளை விரைவாக தருவதற்கு அவர்களுக்கு ஒரு நேர்க்கணியமான ஊக்குவிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அவ்வாறான ஒரு நேர்க்கணிய ஊக்குவிப்பு தான் இந்த காசு கழிவென நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், வியாபார வருமதியாளரிடம் இருந்து பணத்தினை விரைவாக வசூலிப்பதற்கு வழங்கப்படும் கழிவு காசு கழிவென நாங்கள் குறிப்பிட முடியும். வியாபார வருமதியாளர்களிடமிருந்து பணத்தை விரைவாக வசூலிப்பதற்கு வழங்கப்படுகின்ற கழிவு காசு கழிவு என நாங்கள் குறிப்பிடுவோம். அப்போ இந்த காசு கழிவு பிள்ளைகள் பாருங்கள், இங்கே நான் வேறு நிறத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த காசு கழிவை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்த முடியும். காசு கழிவு வருமதியாளருக்கு பெற்ற கழிவு, சென்மதியாளருக்கு கொடுத்த கழிவு என நாங்கள் கருதுகின்றோம். தெளிவாக விளங்க வேண்டும். காசு கழிவைத்தான் பிள்ளைகள் கொடுத்த கழிவு பெற்ற கழிவு என நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். வருமதியாளர்கள் காசு கழிவை பெறுவதால் அது அவர்களுக்கு பெற்ற கழிவு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு என நாங்கள் குறிப்பிடுகிறோம். சென்மதியாளர் கழிவை கொடுப்பதால் அவர்களுக்கு அது கொடுத்த கழிவு அல்லது அனுமதித்த கழிவு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். பிள்ளைகளே, நாங்கள் அடுத்த விடயத்தில் செல்வோமாக இருந்தால், காசு கழிவுகளுக்குரிய மூல ஆவணங்களை பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பரீட்சையை பொறுத்தவரையில் அண்மை காலங்களில் அநேகமாக இந்த கழிவுகள் தொடர்பான மூல ஆவணங்களும்
வினாவப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாருங்கள், கொடுத்த கழிவை பொறுத்தவரையில் அதற்குரிய மூல ஆவணம் பற்றுச்சீட்டு என்பதாக இருக்கும். காரணம், பணம் பெறுகின்ற பொழுதுதான் கொடுத்த கழிவு ஏற்படும். எனவே பணம் பெறுவதற்குரிய மூல ஆவணமும் கொடுத்த கழிவுக்குரிய மூல ஆவணமும் ஒரே மூல ஆவணமாக இருக்கும் பற்றுச்சீட்டு. அதேபோல பிள்ளைகள் காசை கொடுப்பனவு செய்கின்ற போதுதான் பெற்ற கழிவு ஏற்படும். எனவே காசு கொடுப்பனவுகளுக்கும் பெற்ற கழிவுக்கும் உரிய மூலாவணம் ஒரே மூலாவணமாக இருக்கும். அந்த வகையில் பெற்ற கழிவுக்குரிய மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாத்தென நாங்கள் குறிப்பிடுகின்றோம். கொடுத்த கழிவுக்குரிய மூலாவணம் பற்றுச்சீட்டு, பெற்ற கழிவுக்குரிய மூலாவணம் கொடுப்பனவு கைச்சாத்து. காசு கழிவுகள் கணக்குகளில் இரட்டை பதிவு முறைப்படி பதிவு செய்யப்படும். இங்கே இது மிக முக்கியமான கருத்து. காசு கழிவு இரட்டை பதிவு முறைப்படி கணக்குகளில் பதிவு செய்யப்படும் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். எனவே இது தொடர்பான ஒரு உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். குறித்த ஒரு வியாபார வருமதியாளனின் வருமதியாக உள்ள தொகை ரூபாய் 25,000. யாரோ ஒரு வியாபார வருமதியாளன் எங்களுக்கு தர வேண்டியிருக்கின்ற தொகை ரூபாய் 25,000. அவருக்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம், ஒரு குறித்த காலத்தினுள், ஒரு வாரத்தினுள் அல்ல 2 வாரங்களுக்குள் அல்ல ஒரு மாதத்தினுள் எங்களுக்கு அவர்கள் பணத்தை தருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு கழிவு வழங்கப்படும் என நாங்கள் குறிப்பிடுகிறோம். குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே அந்த பணம் செலுத்தப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு கழிவு தரப்படும் என குறிப்பிடுகின்றோம். எனவே குறித்த வருமதியாளன் அவருடைய வருமதி 25,000, உரிய அந்த காலத்தினுள் அவர் பணத்தை செலுத்துகின்ற பொழுது ரூபாய் 23,000 செலுத்தி அவர் தன்னுடைய கணக்கை தீர்ப்பனவு செய்கிறார். எனவே அங்கே விட்டு கொடுக்கப்பட்ட தொகை ரூபாய் 2,000 இருக்கும். எனவே இந்த 2,000 காசு கழிவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே பிள்ளைகள், வியாபார வருமதியாளர்களின் வருமதிகளை விரைவாக வசூலிப்பதற்கு, விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு வழங்கப்படுகின்ற கழிவு காசு கழிவு என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், இப்பொழுது காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு தொடர்பாக எவ்வாறு நாங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். நான் ஆறுதலாக நடவடிக்கைகளை குறிப்பிட்டு உங்களுக்கு இதை பதிந்து காட்டுகின்றேன். பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நாங்கள் தலையங்கமிட வேண்டும். காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு. காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு அல்லது நாளேடு. இப்போ பெரிய நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களின் கொடுக்கல் வாங்கல்கள் பெரிய தொகைகளில் இடம்பெறும். எனவே பெரிய நிறுவனங்களில் பொதுவாக நாங்கள் கணக்குகளை செய்கின்ற பொழுது அந்த தொகைகளை நாங்கள் ஆயிரங்களில் சுருக்கி செய்ய முடியும். சில வேளைகளில் எங்களுக்கு தரவுகள் தரப்படுகின்ற பொழுது மில்லியன் ரூபாவில் அல்லது பில்லியன் ரூபாவில் சுருக்கப்பட்ட தொகைகள் கூட எங்களுக்கு தரப்பட முடியும். சாதாரணமாக பெரிய நிறுவனங்களில் தொகைகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது அவற்றினுடைய உண்மை தொகையை எடுக்காமல் இந்த பதிவுகளை இலகுவாக செய்வதற்காக அவற்றை ஆயிரங்களில், மில்லியனில்,
பில்லியனில் சுருக்கி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அது தொடர்பான விடயத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். மற்றது பிள்ளைகள், நீங்கள் காபோத சாதாரண தர வகுப்புகளிலிருந்து கணக்கீடை கற்றுக்கொண்டு வருகின்றீர்கள். எனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே காசு பெறுவனவு நாட்குறிப்பீடென நாங்கள் தலையங்கம் இடுவதற்கு மேலதிகமாக நீங்கள் வழமையில் அந்த வணிகத்தினுடைய பெயரையும் இங்கே குறிப்பிடுவீர்கள். எக்ஸ் வணிகம், எக்ஸ் வணிகம் என்றால் அல்லது Y வணிகம், வணிகத்தின் பெயரை குறிப்பிடுவீர்கள். காசு பெறுவனவு நாட்குறிப்பீடு ஆயிரங்களில் சுருக்கி எடுக்கிறோம். கடந்த வகுப்பிலே பிள்ளைகள் காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டின் அமைப்பை நாங்கள் கற்றிருந்த நாங்கள் அது தெளிவாக உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே பிள்ளைகள் இங்கே அதை ஞாபகப்படுத்தி நீங்கள் பாருங்கள். முதல் நிரல் திகதி நிரல். இரண்டாவது நாங்கள் பார்த்த நாங்கள் பிள்ளைகள் என்ன? பற்றி சீட்டு இலக்கம். மூன்றாவது நிரல் விபரம் என்பதாக இருக்கும். அடுத்த நிரல் என்ன பார்த்த நாங்களாமா? காசோலை இலக்கம். அதன் பிற்பாடு கழிவுகள் இருக்குமாக இருந்தால் கொடுத்த கழிவு நிரல். என கழிவுகள் இருக்குமாக இருந்தால் கொடுத்த கழிவு நிரலை எடுப்பீங்கள். கழிவுகள் கணக்குகளில் தரப்படாவிட்டால் நீங்கள் இந்த நிரலை கீறாமல் விடலாம், அல்லது இந்த நிரலை நீங்கள் எடுத்திருந்தால் அதில் பதிவுகள் இடாமல் இருக்கலாம். அடுத்த நிரல் பெறுமதி நிரலாக இருக்கும். இறுதியாக நாங்கள் பார்த்திருந்தோம் பகுப்பாய்வு நிரல்கள். பகுப்பாய்வு நிரல்கள் அதிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் காசு விற்பனை, அடுத்தது கடன்பட்டோர் பெறுவனவு, வருமானம், ஏனைய பெறுவனவு. காசு விற்பனை, கடன்பட்டோர் பெறுவனவு, வருமானம், ஏனைய பெறுவனவு. பெறுமதி சேர்வரி எடுக்க வேண்டி இருக்குமாக இருந்தால் இந்த பகுப்பாய்வுகளுக்கு நாங்கள் அதை சேர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். உண்மையில் அது எங்களுடைய பாடத்திட்டத்தில் இல்லை என்று குறிப்பிட்டேன். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் எடுப்போம் 2020 ஜனவரி மாதம் 1ஆம் தேதிதான் இந்த வணிகம் ஆரம்பிக்கப்படுதென கருதுவோம். எக்ஸ் வணிகம் தனது வணிகச் செயற்பாடுகளை 2020 ஜனவரி 1 தான் ஆரம்பிக்கின்றதென கருதுவோம். எனவே பாருங்கள், முதலில் இந்த வணிகத்திற்கு மூலதனம் கிடைக்கின்றது. ஒரு வணிகம் ஆரம்பிக்கப்படுற போது முதலில் அந்த வணிகத்திற்கு மூலதனம் கிடைக்கப்பெறும். எனவே அதுக்குரிய பற்றி சீட்டு இலக்கம் 1 என நாங்கள் குறிப்பிடுவோம். மூலதனம் பெறப்படுகின்றது. அந்த மூலதனம் நாங்கள் எடுப்போம் 1,00,000 ரூபா மூலதனம் கிடைக்கப்பெறுது. எங்களை விளக்கத்துக்காக இலகுக்காக ஒரு சிறிய தொகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1,00,000 ரூபா காசு மூலதனம் கிடைக்கின்றது. எனவே பற்றி சீட்டு இலக்கம் 1 விடயம் மூலதனம். இந்த விவரம் சுருக்கமாக எழுத வேணும் பிள்ளைகள். மூலதனம் என்று எழுதினால் போதுமானது. மூலதனம், காசோலை இலக்கம் ஏதும் இல்லை, கழிவுகள் சம்பந்தப்பட மாட்டாது. 1,00,000 ரூபா கிடைக்குமாக இருந்தால் 1000 நாங்கள் சுருக்குகின்ற பொழுது 100 என்று நாங்கள் எடுப்போம். 1,00,000 1000 3
அந்த சைபர்களை நாங்கள் தவிர்த்து கொண்டால் 100 கிடைத்த மூலதனம். இந்த மூலதனம் என்னவாக இங்கே கருதப்படும்? ஏனைய பெறுவனம். மூலதனத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது பெறுமதி நிரலில் பதிந்து உரிய பகுப்பாய்வு நிரல். பெறுமதி நிரலில் பதிந்து ஏனைய பெறுவனவில் அந்த 100ஐ நாங்கள் பதிவு செய்கின்றோம். பின்னர் பாருங்கள், 5ஆம் தேதி பற்றுச்சீட்டு இலக்கம் 2 என நாங்கள் எடுப்போம். காசு விற்பனை நிகழ்ந்திருக்கிறது. காசு விற்பனை நிகழ்ந்திருக்கிறது. இங்கே விற்பனை என எழுதுவது போதுமானது. காசு விற்பனை என்றா பிள்ளைகள் விற்பனை என்று எழுதினால் சரி. அது காசு விற்பனையா காசோலை விற்பனையாண்டு எப்படி எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும்? காசோலை இலக்கம் இருந்தால் அது காசோலை மூலமான விற்பனை. காசோலை இலக்கம் இல்லையாக இருந்தால் அது காசு நடவடிக்கையாக இருக்கும். குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காசோலை இலக்கம் இருந்தால் காசோலை நடவடிக்கை, காசோலை இலக்கம் இல்லை என்றால் காசு நடவடிக்கை. இது காசு விற்பனை என்று எழுதினால் போதுமானது. இது 40,000 ரூபாய்க்கு இடம்பெற்றிருக்கிறது என்று கருதுவோம். காசு விற்பனை 40,000, 1000 சுருக்கினால் 40. எனவே பெறுமதி நிரலில் நாங்கள் 40 என பதிகின்றோம். பதிந்தால் எங்க வரும்? காசு விற்பனை நிரலில் நாங்கள் எடுப்போம். பெறுமதி 40 காசு விற்பனை நிரலாக இருக்கும். அதே போல் 10ஆம் தேதி வங்கி கடன் நாங்கள் பெற்றிருக்கிறோம். 10ஆம் தேதி பிள்ளைகள் வங்கி கடனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே அதற்குரிய பற்றுச்சீட்டு இலக்கம் 3 என நாங்கள் கருதுவோம். கருதினால் நீங்கள் இங்கே குறிப்பிடுவீங்கள். நீங்கள் பூரணமாக எழுத வேண்டும். வங்கி கடன், சுருக்கமாக வங்கி கடன். இந்த வங்கி கடன் 2 லட்சம் ரூபா பெறப்பட்டிருக்கிறது என்று கருதுவோம். வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன் பெறப்பட்டிருக்கிறது ரூபா 2 லட்சம். எனவே அதை நாங்கள் 1000 சுருக்குவோமாக இருந்தால் 200 என வரும். பெறுமதியில் 200 என நாங்கள் குறிப்பிடுகிறோம். அப்போ இந்த வங்கி கடனை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதுவும் ஒரு ஏனைய பெறுவனவாக அமையும். மீண்டும் 15ஆம் தேதி விற்பனை ஒன்று இடம்பெறுகிறது. காசோலை மூலம் விற்பனை இடம்பெறுகிறது பிள்ளைகள் காசோலை மூலம். காசோலை இலக்கம் A60 என எடுப்போம். காசோலை இலக்கம். விற்பனை இடம்பெறுகிறது 70,000 ரூபா. 70,000க்கு காசோலை விற்பனை. அப்போ அந்த 70 காசோலை விற்பனையாக இருந்தாலும் அது காசு விற்பனை நிரலில் பதியப்படும். காசு விற்பனையோ காசோலை விற்பனையோ காசு விற்பனை என்று தான் நாங்கள் கருதுவோம். எனவே பெறுமதியில் பதிந்து காசு விற்பனையில் நாங்கள் பதிகிறோம். அதே போல பிள்ளைகள் 20ஆம் தேதி எங்களுக்கு வாடகை கிடைக்கப்பெறுது. வாடகை கிடைக்கப்பெறுகிறது. எனவே பெற்ற வாடகை காசோலை இலக்கம் 102. காசோலை இலக்கம் 102. அது 30,000 எங்களுக்கு கிடைக்கிறது. 30,000 எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த 30,000 வருமானம் என்பதனுள் நீங்கள் பதிவு செய்வீர்கள். பெற்ற வாடகை 30,000 ரூபா. அதை நீங்கள் வருமானம் என்பதனுள் பதிவு செய்வீர்கள்.
திரும்ப 22ஆம் தேதி பற்றுச்சீட்டு இலக்கம் 6 என எடுப்போம். ஏ என்கிற கடன்பட்டோன் எங்களுக்கு பணம் தந்திருக்கிறார். ஏ என்கிற ஒரு கடன்பட்டோன் எங்களுக்கு பணம் தந்திருக்கிறார், காசோலை தந்திருக்கிறார். 80 என்று எடுப்போம் காசோலை இலக்கம். அவரிடம் பணம் பெறுகின்ற பொழுது 2000 ரூபா காசு கழிவு கொடுத்திருக்கிறோம். பணத்தை பெறுகின்ற பொழுது காசு கழிவு கொடுத்திருக்கிறோம் ரூபா 2000. அதை 1000 சுருக்கினால் 2 என வரும். அவரிடம் பெற்ற பணம் 18,000 என எடுப்போம். 18,000 இருந்தால் 18, பாருங்கள் கொடுத்த கழிவு 2000, 1000 சுருக்குகின்ற போது 2, பெற்ற காசோலை 18,000, அதை 18 என குறிப்பிடுகின்றோம். அப்போ இந்த பெற்ற காசோலை 18,000 கடன்பட்டோர் பெறுவனவினுள் பதிவு செய்யப்படும். கழிவை கழிவு நிரலில்தான் பதிகிறோம். கிடைத்த பணம் 18,000 என்றால் 18, அந்த கிடைக்க பெற்ற பணம்தான் கடன்பட்டோர் பெறுவனவில் பதியப்படும். அடுத்தது 27ஆம் தேதி திரும்ப காசோலை விற்பனை நடைபெறுகிறது என நாங்கள் கருதுவோம். காசோலை விற்பனை அது இடம்பெறுகிறது. ஏ 81 என்று வைப்போம். ஏ 81 காசோலை விற்பனை 50,000 இடம்பெறுகிறது. எனவே 50 என அது வரும். அது நீங்கள் காசோலை விற்பனை காசு விற்பனை நிரலில் எடுப்பீர்கள். காசோலை விற்பனை காசு விற்பனை நிரலில் எடுப்போம். 28ஆம் தேதி பிள்ளைகள் மேலதிக மூலதனம் வழங்கப்படுகிறது. மேலதிக மூலதனம் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலதிக மூலதனமாக இருந்தாலும் மூலதனம் என எழுதுவது போதுமானது. ஏனென்றால் அது வணிகம் தொடங்கிய பிற்பாடு இடைக்கால பகுதியில் மூலதனம் என்று வருமாக இருந்தால் அது மேலதிக மூலதனம் என்பது எல்லோராலும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மேலதிக மூலதனம் 50,000 தரப்படுது என்று வைப்போம். எனவே 50. அப்போ அந்த மேலதிக மூலதனமும் ஏனைய பெறுவனவில் எடுக்கப்படும். ஏனைய பெறுவனவில் அது எடுக்கப்படும். எனவே இவ்வாறு பாருங்கள் காசு பெறுவனவு நாட்குறிப்பீடை நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் பிள்ளைகள். இதில் பாருங்கள் நாங்கள் தேதியை குறிப்பிடுகிறோம். பற்றுச்சீட்டு இலக்கம் எங்களுக்கு தரப்படும். அந்த பற்றுச்சீட்டு இலக்கங்கள் தொடர் இலக்கங்களாக தரப்படும். இங்கே விவரத்தை நீங்கள் மிகச் சுருக்கமாக எழுத வேண்டும். விவரத்தை எழுதுகிற போது பிள்ளைகள் அவற்றை நாங்கள் சுருக்கமாக எழுதுகிறோம். காசோலை பெறுவனவாக இருந்தால் அந்த காசோலை இலக்கங்கள் இங்கே குறிப்பிடப்படும். காசோலை இலக்கங்களை நாங்கள் இங்கே குறிப்பிடுகின்றோம். பெறுவனவின் போது கழிவு இருக்குமாக இருந்தால் அந்த கொடுத்த கழிவை கழிவு நிரலில் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறே எல்லா பெறுவனவையும் இங்கே நாங்கள் பெறுமதி நிரலில் பதிகிறோம். எல்லா பெறுவனவுகளும் பெறுமதி நிரலில் பதியப்பட்டு உரிய பகுப்பாய்வு நிரல்களில் அதை நாங்கள் பதிகிறோம். காசோலை விற்பனைகளாக இருந்தால் காசு விற்பனை நிரலில் பதிகிறோம். கடன்பட்டோற்ற பெறுவனவாக இருந்தால் அதை நாங்கள் கடன்பட்டோர் பெறுவனவில் பதிகிறோம். பெற்ற வாடகை போன்ற வருமானங்கள் இருந்தால் வருமான நிரலில் நாங்கள் பதிகிறோம். ஏனைய விடயங்களை
ஏனைய பெறுவனவில் நாங்கள் பதிகிறோம். விளக்கத்துக்காக இன்னொரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பெற்ற வட்டி பெற்ற வட்டி காசாக கிடைக்கிறது 10,000. எனவே 10. அந்த பெற்ற வட்டியையும் நாங்கள் எங்கே பதிய முடியும் பிள்ளைகள்? வருமானத்துக்கு பதிய முடியும். இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டில் பதிவு செய்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், மாத இறுதியில், குறித்த மாத இறுதியில் இந்த காசு பெறுவனவில் இருக்கக்கூடிய நிரல்களை நாங்கள் கூட்டுகிறோம். பற்றியோட கூட்டுவது, சமப்படுத்துவதல்ல, இதை நாங்கள் கூட்டுகிறோம். அப்படி கூட்டினால் கொடுத்த கழிவு நிரலின் கூட்டுத்தொகை 2 இருக்கும். பெறுமதி நிரல் இங்கே நீங்கள் எழுதுகின்ற பொழுது, உங்களுடைய கொப்பிகளில் எழுதுகின்ற பொழுது நீங்கள் இந்த தொகைகளை தெளிவாக, தொகைகளை நேராக எழுதுவீர்களாக இருந்தால் இப்படியே நீங்கள் அவற்றை கூட்டிக் கொள்வது இலகுவாக இருக்கும். எனவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், எல்லாம் 0 இருக்கின்றது. எனவே 8 என குறிப்பிடுகின்றோம். அடுத்தது பாருங்கள், 4, 7, 11, 14, 15, 20, 25 ஒன்றும் 26, 6 எழுதி, 2, 1, 3, 3, 2, 5. பெறுமதி நிரலினுடைய கூட்டுத்தொகை 568 இருக்கின்றது. என்றால் 5,68,000 ரூபாய். இப்பொழுது காசு விற்பனைகளை நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் வரும் 160 இருக்கும் மொத்தம். அதேபோல் கடன்பட்டோர் பெறுவனவு 18 இருக்கும். வருமானங்களினுடைய மொத்தம் ரூபாய் 40. ஏனைய பெறுவனவுகளை கூட்டுகின்ற பொழுது 350 இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கூட்டுத்தொகைகள் எல்லாம் சரியாக இருக்கா என்று சரிபார்ப்பதற்கு இந்த பக்கமாகவும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். இந்த பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகைகளை இந்த வளமாக நீங்கள் கூட்டுகின்ற பொழுது இந்த தொகை கிடைக்கின்றதா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். 350, 40, 390, 408 இதை கூட்டுகின்ற பொழுது 568. இவ்வாறு நாங்கள் கூட்டினோம். பகுப்பாய்வு நிரல்களை கூட்டிய பிற்பாடு இந்த விடயங்களை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது இந்த தொகை எங்களுக்கு கிடைக்கின்றதா என்று நாங்கள் பார்ப்போம். அப்போ பிள்ளைகள் பாருங்கள், இங்கே குறித்த மாதத்தில் நிகழ்ந்த அனைத்து காசு பெறுவனவுகள், காசோலை பெறுவனவுகளையும் முதலில் இந்த முறையில் காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். இங்கே பிள்ளைகள் நாங்கள் பதிந்திருக்கிற ஒவ்வொரு விடயமும் மூலப்பதிவுகள். இவை ஞாபகப் பதிவுகள். இந்த பதிவுகள் எல்லாம் மூலப்பதிவுகளாக இருக்கும். இவை ஞாபகப் பதிவுகளாக இருக்கும். இங்கே இடம்பெற்றிருப்பவை இரட்டை பதிவின் வரவு பதிவுகளோ செலவு பதிவுகளோ அல்ல. இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பதிவுகளுமே இரட்டை பதிவுகளுக்குரிய வரவு பதிவுகளும் அல்ல, செலவு பதிவுகளும் அல்ல. இங்கே பெறுவனவுகள் ஞாபகத்துக்காக இங்கே பதியப்பட்டிருக்கின்றன. எனவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த பதிவுகளில் ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன விடயம் என்று சொன்னால்,
பாருங்கள், இந்த 22ஆம் தேதிக்குரிய விடயங்கள். இந்த கணக்கிலே 22ஆம் தேதிக்குரிய விடயங்கள். என்ன விடயம் என்று சொன்னால், பாருங்கள், வியாபார வருமதியாளன் ஏயிடம் பணம் பெற்றிருக்கிறோம். வியாபார வருமதியாளர் ஒருவரிடம் பணம் பெற்றிருக்கிறோம். இவ்வாறு வியாபார வருமதியாளரிடமிருந்து பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது மாத்திரம் இதை பெற்றுக்கொண்ட அதே திகதியிலேயே என்ன திகதி பிள்ளைகள்? ஜனவரி 22. அதே திகதியில் இதற்குரிய துணைப்பேரேடு. அப்போ இதற்குரிய துணைப்பேரேடு என்ன பேரேடாக இருக்கும்? கடன்பட்டோர் பேரேடாக இருக்கும். இதற்குரிய துணைப்பேரேடு பிள்ளைகள் கடன்பட்டோர் பேரேடாக இருக்கும். அப்போ அந்த கடன்பட்டோர் பேரேட்டிலே ஏயினுடைய தனிப்பட்ட கணக்கு இருக்கும். ஏ கணக்கு உங்களுக்கு தெரியும். கடன்பட்டோர் பேரேடு இது ஒரு துணை பேரேடு, உபபேரேடு. அப்போ கடன்பட்டோர் பேரேட்டிலே ஏயினுடைய தனிப்பட்ட கணக்கு காணப்படும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். வியாபார வருமதியாளரிடம், அது வியாபார கடன்பட்டோர்களிடம் பணம் பெறுகின்ற போது மாத்திரம் நீங்கள் காசு பெறுவனவு நாட்குறிப்பேட்டில் பதிந்த உடனேயே அதே சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் அந்த தனிப்பட்ட கணக்கில் கடன்பட்டோன்ற சொந்த கணக்கில் இதை நாங்கள் செலவு வைக்க வேண்டும். ஏனென்றால் சாதாரண தர வகுப்புகளில் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். காசை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது காசு கணக்கில் நாங்கள் வரவு வைக்கிற நாங்கள் காசை பெற்றுக்கொள்ளுகின்ற போது காசு கணக்கில் வரவு வைப்பதால் இங்கே நபர் கணக்கில் அது செலவு பதிவாக வரும். ஆனால் இங்கே நாங்கள் பதிவது உண்மையில் செலவு பதிவல்ல, செலவு பதிவு போல. ஏற்கனவே நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கியிருந்தேன் பிள்ளைகள். பொதுப்பேரேட்டில் தான் இங்கே இரட்டை பதிவுகள் இருக்கும். துணைப்பேரேட்டில் உள்ளவை இவை ஞாபக பதிவுகள். அப்போ இங்கே ஏதந்த காசை ஏ கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேணும் என்று சொன்னால் உண்மையில் இது செலவல்ல, செலவை போல. அல்லது இது ஏன் இந்த பக்கத்தில் பதிய வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. இப்போ கடன் விற்பனை நிகழ்கின்ற பொழுது அது கடன்பட்டோர் என்கிற சொத்தை அதிகரிக்கும், வியாபார வருமதி என்ற சொத்தை அதிகரிக்கும். அப்போ நாங்கள் கடன் விற்பனையை ஏயினுடைய கணக்கில் வரவு வைத்திருப்போம். கடன் விற்பனைகள் நிகழ்கின்ற பொழுது கடன் விற்பனை ஏயினுடைய கணக்கில் வரவில் பதியப்படுமேன். கடன் விற்பனை காரணமாக கடன்பட்டோர் என்ற சொத்து கூடும், அல்லது அவர் பணம் தர வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் அதை வரவில் எடுக்கின்றோம். எனவே இங்கே கிடைத்த பணம் கழிவு, கொடுத்த கழிவு கிடைத்த பணம். அப்போ இந்த இரண்டையும் நாங்கள் இங்கே கொடுத்த கழிவு 2, காசு 18, கொடுத்த கழிவு 2, காசு 18ஐ ஏக்கு செலவு வைக்கிறோம். இங்கே நாங்கள் இட வேண்டிய தியதி 22/1 இருக்கும். 22/1 இருக்கும். எனவே பிள்ளைகள் பாருங்கள், அப்போ திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள், கடன்பட்டோரிடம் பணம் பெறுகின்ற போது அதே திகதியிலேயே கடன்பட்டோர் பேரேட்டில் இருக்கின்ற அந்த கடன்பட்டோனுடைய சொந்த கணக்கில் தனிப்பட்ட கணக்கில் அந்த கொடுத்த கழிவையும் கிடைத்த காசையும் நாங்கள்
செலவு பக்கத்தில் பதிய வேண்டும். உங்களுக்கு விளக்கத்துக்காக நான் அதை செலவு பக்கத்தில் என்று குறிக்கின்றேன். ஆனால் உண்மையில் இது இரட்டை பதிவு விடயம் அல்ல. இரட்டை பதிவுக்கு மேலான விடயம், அதற்கு மேற்பட்ட தரவுகள், அதற்கு மேற்பட்ட தகவல்கள். சரியா? அப்போ ஏனைய விடயங்கள் எதுவும் ஏனைய விடயங்கள் எவையும் உரிய தியதியில் பேரேடுகளுக்கு மாற்றப்படுவதில்லை. கடன்பட்டோர் பெறுவனவை மாத்திரம் அந்த பெறுவனவு செய்த அதே தியதியிலேயே நாங்கள் கடன்பட்டோர் பேரேட்டில் இருக்கின்ற சொந்த கணக்குகளுக்கு மாற்றுகிறோம். வேறு எந்த நடவடிக்கைகளும் உரிய தியதியில் உடனடியாக அந்த பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றம் செய்யப்படுவது இல்லை. இந்த கடன்பட்டோர் பேரேட்டில் இடம்பெறுகிற பதிவு கூட இரட்டை பதிவினுடைய ஒரு அம்சம் அல்ல என்பதையும் பிள்ளைகள் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன நடைபெறும் என்றால் பிள்ளைகள், மாத முடிவிலே இந்த கூட்டுத்தொகைகளைத்தான் நாங்கள் பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்ற வேண்டி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். இதில் கூட இரண்டு விதமான மாற்று முறைகள் இருக்கின்றன. இந்த கூட்டுத்தொகைகளை மாற்றுகின்ற போது கூட இரண்டு விதமான மாற்று வழிமுறைகள் இருக்கின்றன. பொதுவில் நாங்கள் பின்பற்றுகிற முறை உங்களுக்கு இலகுவில் விளங்கி கொள்ளக்கூடிய முறை என்னவாக இருக்குமா இருந்தால், இந்த கூட்டுத்தொகைகளை தனித்தனியாக நாங்கள் மாற்றுவது. அது பெறுமதி நிரலில் உள்ள கூட்டுத்தொகையை தவிர்த்து, பெறுமதி நிரலில் இருக்கக்கூடிய கூட்டுத்தொகையை தவிர்த்து ஏனைய நிரல்களினுடைய கூட்டுத்தொகைகளை நாங்கள் உரிய பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்ற வேண்டும். அதிலே பிள்ளைகள் கொடுத்த கழிவினுடைய இந்த கூட்டுத்தொகை நாங்கள் கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவென பொது பேரேட்டுக்கு மாற்றுவோம். இப்போ நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை பற்றி மேலதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். கொடுத்த கழிவின் கூட்டுத்தொகை கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் செலவிலும் பொது பேரேட்டில் பதியப்படும். அதே போலவே இந்த பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகையும் பொது பேரேட்டுக்கு எவ்வாறு மாற்றப்படும் என நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால், காசு விற்பனை நிரலின் கூட்டுத்தொகை, இந்த கூட்டுத்தொகை பொது பேரேட்டில் காசு கட்டுப்பாட்டு கணக்கென்ற ஒன்றை திறந்து அந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்படும், விற்பனை கணக்கில் செலவு வைக்கப்படும். பொது பேரேட்டிலே பிள்ளைகள் காசு கட்டுப்பாட்டு கணக்கென்ற ஒன்றை திறப்போம். அந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு முந்தி நீங்கள் படித்த காசு கணக்கு விதி போன்ற விதியின் அடிப்படையிலேயே செய்யப்படும். காசு வருமாக இருந்தால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு போகுமாக இருந்தால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே காசு விற்பனையின் மூலம் சேகரித்ததை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவென பதிவோம். அதேபோல கடன்பட்டோர் பெறுவனவை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவென நாங்கள் பதிவோம். அதேபோல இந்த வருமானங்களினுடைய கூட்டுத்தொகையை நாங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைத்து அதற்கு உரிய அந்தந்த வருமான கணக்கிலே நாங்கள் அதை செலவு வைக்க வேண்டும். வருமான நிரலின் கூட்டுத்தொகை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆனால் செலவு வைக்கப்படுவது அந்த உரிய வருமான கணக்குகளில், பெற்ற வாடகை கணக்கிலும் பெற்ற வட்டி கணக்கிலும். அதே போலவே ஏனைய பெறுவனவினுடைய கூட்டுத்தொகை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, இந்த கூட்டுத்தொகை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, ஆனால் செலவு வைக்கப்படும் அவற்றுக்குரிய கணக்குகளில். மூலதன கணக்கிலே மூலதனம் செலவு வைக்கப்படும், வங்கி கடன் கணக்கிலே வங்கி கடன் செலவு வைக்கப்படும், மேலதிக மூலதனம்
மூலதன கணக்கில் செலவு வைக்கப்படும். கூட்டுத்தொகை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. ஆனால் உரிய கணக்குகளில் நாங்கள் அந்தந்த தொகைகளை நாங்கள் செலவு வைப்போம். நல்லது பிள்ளைகளே, இன்றைய நேரப்பொழுதுங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்ததால் இந்த இறுதி விடயங்களை நான் சற்று சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் எந்த குழப்பம் அடைய வேண்டாம். தொடர்ந்து வரும் வகுப்புகளிலே நாங்கள் காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு தொடர்பான பயிற்சிகளை இன்னும் மேலதிகமாக பார்த்து துணை பேரேட்டுக்கும் பொது பேரேட்டுக்கும் அவை மாற்றப்படும் விதம் பற்றி இன்னும் நாங்கள் விரிவாக ஆராய்வோம் பிள்ளைகள். எனவே மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை இந்த விடயங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம் பிள்ளைகளே.